அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரபியுல் அவ்வல் வந்துவிட்டது. ரபீஹு என்றால் வசந்தம் என்று பொருள். அவ்வல் என்றால் முதல் என்று பொருள். ஆலிம்களுக்கான முதல் வசந்தம் துவங்கிவிட்டது. ஆம், ஆலிம்களின் வருவாய்க்கான வாசல் திறந்து விட்டது. அதனால் முதல் வசந்தம் ஆலிம்களுக்கே முழு சொந்தம். 12 நாட்களுக்கு பாடல் மழைதான், பணமழைதான். இனி புதிய தலைமுறையினரை ஈர்ப்பதற்கு புத்தம் புதிய படங்களில் இருந்து ஹிட்டான புதுப்பாடல் ரகங்களிலும், பழைய தலைமுறையினரை தக்க வைக்க இலங்கை வானொலி ஒளிபரப்பிய நினைவில் நின்றவையை மலரும் நினைவாக மனக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்துகின்ற வகையில் பழைய பாடல் ரகங்களிலும் மௌலிது சபைகள் களை கட்டி நிற்கும். இரவு வேளைகளில் சந்தனம், சாம்பிராணி, பத்தி, நறுமண வாசனையிலும் மேற்கட்டியில் தொங்கும் பூ மணத்திலும் சுபஹான மௌலிது முடிகின்ற வரை பாடுகின்ற பாடகர்களும் ரசிக்கின்ற பக்த கோடிகளும் தூக்கத்தில் சொக்கிவிடக் கூடாது என்பதற்காக இடையிடையே சூடான டீ, காஃபி, பாயாசம் என வகை வகையான குடிப்பானங்களை அடிக்கடி வீட்டார்கள் பரிமாறவும் பசியாறவும் செய்து கொண்டே இருப்பார்கள். இறுதியில் ஆலிம்களுக்கு காணிக்கைகள் அளிக்கப்படும். அன்று விடிந்ததும் மதியம் புலவுச்சோறு விருந்து அளிக்கப்படும். இப்போது சொல்லுங்கள், இந்த முதல் வசந்தம் ஆலிம்களுக்கு தானே என்று சொல்வதற்கு இது எவ்வளவு பொருத்தம் என்று. வீடுகளில் நடக்கும் இதே மௌலிது பாடல்கள் அல்லாஹ்வை மட்டும் நினைவு கூர்வதற்காக எழுப்பப்பட்ட பள்ளிவாசல்களில் அமர்க்களமாக நடைபெறும். 12 நாட்களும் நெய் சோறு விநியோகம். இப்படி ஒரு பக்கம் மௌலிது, இன்னொரு பக்கம் மீலாது. இது ஒவ்வொரு ஊரிலும் படு விமர்சையாக நடைபெறும். பொதுக்கூட்டங்கள் என்ன, பேரணிகள் என்ன, சொல்ல வேண்டியதில்லை. இதிலும் வசந்த காலம்தான், வருவாய் காலம்தான். ஆனால் இது எல்லாம் ஆலிம் பெருமக்களுக்கும் கிடைப்பதில்லை. பேச தெரிந்த உலமாக்களை பிழைக்க தெரிந்த பெருமக்கள். மற்றவர்கள் மௌலிதுகளில் தான் பிழைப்பை பார்த்து கொள்ள வேண்டும். இது ரபியுல் அவ்வல் எனும் முதல் வசந்தம் காலம் கழிந்ததும் அடுத்தது ரபியுல் ஆஹிர் எனும் 2ஆம் வசந்த காலம். அது முஹைதீன் மௌலிது காலம். அதுவும் இது மாதிரியான வருவாய் காலம்தான். மொத்தத்தில் மௌலிதும் மீலாதும் வருவாயை மையமாக கொண்டவை என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இரண்டுமே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்கிறோம் என்ற பெயரில் செய்யப்படும் பிதுஅத்துகள் ஆகும். இவ்விரண்டில் மௌலிது என்பது வணக்கம் என்ற அடிப்படையில் வலம் வந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பிதுஅத் ஆகும். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடவுளாக்கும் இணை வைப்பு வரிகள் பாடலுக்கு பாடல் இடம்பெறுகின்றன. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டுதான் அன்த கஃபாருல் ஹதாயா, அன்த சத்தாருல் மசாவி போன்ற வரிகள். நீங்களே பாவங்களை மன்னிக்க கூடியவர், குறைகளை மறைக்க கூடியவர் என்பது இவற்றின் பொருள். இவை பாடல் வரிகள் அல்ல, நாளை நம்மை நரக படுகுழியில் தள்ளுகின்ற நெருப்பு பொறிகள். ஏனென்றால் இதில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக கருதி வரம்பு மீறி புகழ்ந்து பிதுஅத்தான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் எதற்காக என்றால் வருவாய்க்கும் வயிற்றை கழுவுவதற்கும் இதை ஒரு வாசலாக இந்த ஆலிம் வர்க்கத்தினர் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். புகழ்ந்து விட்டாய், போய் வா என்று வீட்டுக்கு வெறுங்கையுடன் இந்த ஆலிம்களை அனுப்பி பாருங்கள். அடுத்த நிமிடம் மௌலிது கூடாது என்ற ஃபத்வாக்கள் பறக்க ஆரம்பித்துவிடும். அல்லது இவர்களே பாயை மடக்கி விடுவார்கள். அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கின்றது என்றாலும் மௌலிதும் மீலாதும் ஓய்கின்றவரை ஒழிகின்றவரை அதற்கு எதிரான யுத்தத்தை தொடர்ந்து தொய்வின்றி நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். இவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு கடந்து வரம்பு மீறி புகழ்ந்து கடவுளுக்கு இணையான வார்த்தைகளை கொண்டு போற்றி புகழ்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக இது போன்ற பிதுஅத்துகளை விட்டும். ஆனால் அல்லாஹ் தன் திருமறையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும்போது, நான் உங்களைப் போன்ற மனிதனே, உங்கள் கடவுள் ஒரே கடவுள்தான் என்று எனக்கு தூது செய்தி அறிவிக்கப்படுகிறது. எனவே தமது இறைவனை சந்திக்க விரும்புபவர் நற்செயல் செய்யட்டும். தமது இறைவனை வணங்குவதில் யாரையும் அவர் இணையாக்க வேண்டாம் என்று நபியே கூறுவீராக என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான். இவ்வளவு தெளிவான ஆதாரங்களும் வசனங்களும் இருந்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மௌலிது மீலாது என்ற கொண்டாட்டங்களில் அவர்களிடம் கையேந்துபவர்களாகவும் இணை வைக்கக்கூடிய காரியங்களை அதிகமதியம் செய்பவர்களாகவும் இந்த சமுதாயம் திகழ்கின்றது. வல்ல ரஹ்மான் இது போன்ற பிதுஅத்தான விஷயங்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.